to all. Today in this session we are going to deal about 10th standard maths first lesson relations and function. For that lesson example 1.21. First see the question. If f of x equal to 3x minus 2, g of x equal to 2x plus k, and if f composition g equal to g composition f, find the value of k. அதாவது f of x கொடுத்திருக்கிறாங்க, g of x கொடுத்திருக்கிறாங்க, also one more condition என்ன தந்திருக்கிறாங்க, f composition g equal to g composition f என தந்திருக்கிறாங்க. Find the value of k. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், k ஓட வேல்யூவை find out பண்ணணும். First givens எழுதுவோம். Given f of x equal to 3x minus 2, g of x equal to 2x plus k. Also என்ன தந்திருக்கிறாங்க, given f composition g equal to g composition f, k equal to question mark. So first இதை செய்வோம். f composition g, f composition g எப்படி எடுக்கணும்னு சொன்னேன், of x. நம்ம previous sumல பார்த்தோம். f composition g of x க்கு definition என்ன படிச்சிருக்கிறோம், f வெளியே விட்டுட்டு g of x இப்படி தான் ஞாபகத்துல வச்சிருக்கணும். equal to f of g of x க்கு வேல்யூ என்ன தந்திருக்கிறாங்க, 2x plus k. இனி உள்ள இருக்கிறதை என்னவா நினைக்கணும், x என நினைக்கணும். வெளியே என்ன லெட்டர் இருக்கு, f. அப்ப f க்கு போவோம். f ல x க்கு பதிலா இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போடணும். 2x plus k minus 2. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளியே என்ன லெட்டர் இருக்கிறதோ அந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது. ஸோ x இருக்கிற இடத்துல மட்டும் பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத போட்டோம். இனி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், மல்டிப்ளை. 3 into 2 6x plus 3 into k 3k minus 2. ஸோ f composition g equal to கிடைச்சாச்சு. இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஒவ்வொரு டேமும் டிஃபரன்ஸ். இது x, இது k, இது கான்ஸ்டன்ட். லைக்வைஸ் இனி ரைட் ஹேண்ட் சைடு g composition f of x. சொல்லுங்க என்ன வரும், வெளியே இருக்கிற லெட்டரை வெளியே விடுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டரை அடுத்ததை உள்ள சேர்த்தெழுவோம். f of x. அப்போ என்ன கிடைக்கும், g of f of x. f of x என்னன்னு தந்திருக்கிறாங்க, 3x minus 2. ஸோ 3x minus 2 போட்டுட்டோம். இனி வெளியே என்ன லெட்டர் இருக்கு, g இருக்கு. அப்போ இந்த உள்ள இருக்கிறதை என்னவா நினைக்கணும், எக்ஸா நினைக்கணும். இந்த g of xல xக்கு பதிலா இதை போடணும். அப்போ வெளியே என்ன 2, xக்கு பதிலா 3x minus 2 plus k. புரியுதா? அதாவது வெளியே லெட்டர் g, அப்போ g of xல xக்கு பதிலா பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கு. இனி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 2 into 3 6x, 2 into 2 minus 4 plus k. இந்த ரெண்டு நம்பருக்கு தான் இந்த 2 காமன். ஸோ நமக்கு என்ன கிடைச்சாச்சு, g composition f. இதை ஈக்குவேஷன் 2. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. ஸோ என்ன எழுதலாம், from 1 and 2. from 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கண்டிஷன் தந்திருக்கிறாங்க, f composition g equal to g composition f. அப்போ ஒன்றாவது ஈக்குவேஷனா ரெண்டாவது ஈக்குவேஷனை ஈக்குவல் என எடுக்கணும். ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 6x plus 3k minus 2 equal to, அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன தந்திருக்கு, 6x minus 4 plus k. நமக்கு தெரியும் ஈக்குவலுக்கு ரெண்டு சைடும் சேம் டேம் சேம் சிம்பிள் இருந்தால் கட் ஆகும். ஈக்குவலுக்கு ஒரே சைடில் சேம் டேம் ஆப்போசிட் சிம்பிளாக இருக்கணும். ஈக்குவலுக்கு ரெண்டு சைட்லையும் சேம் டேம் ஈக்குவல் சிம்பிளாக இருக்கணும். அப்போ மிச்சம் என்ன கிடைக்குது, 3k minus 2 equal to minus 4 plus k. We have to find the value of k, so we can take k in the left hand side. 3k, the plus k in the side varum minus k,
இங்கே இருக்கிற -4 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிடும். இனி 3k - k, கேக்கு குவாஷன் இல்லை, என்ன இருக்குன்னு அர்த்தம் 1. 3 - 1 என்ன ஆயிடும் 2k ஈக்குவல் டு இது மைனஸ் இது ப்ளஸ் லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணு. ஸோ k ஈக்குவல் டு -2/2. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில். ஸோ k ஈக்குவல் டு என்ன கிடைச்சாச்சு -1. ஸோ நமக்கு தேவையானது கிடைச்சிட்டு. ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன்மா, ஒரு கொஸ்டினில் இந்த கொஸ்டினில் f of x given, g of x given, also one more condition f composition g equal to g composition f. We have to find the value of k. So first given எழுதுவோம். f of x equal to g of x equal to also என்ன தந்திருக்கிறாங்க f composition g equal to g composition f, k equal to question mark. ஸோ தந்திருக்கிற கண்டிஷனை பாருங்க. f composition g, g composition f. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி எழுதுகிறோம். எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், காம்போசிஷன் எழுதும்போது வெளியே ஆஃப் எக்ஸ், எக்ஸில் கொடுத்துருந்தா எக்ஸ், ஒயில் கொடுத்துருந்தா ஒய். ஸோ இதோட டெஃபினிஷன், இந்த காம்போசிஷன் சிம்பிள் வந்தாலே ஃபஸ்ட் இருக்கிறத வெளியே விட்டுட்டு அடுத்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன 2x + k. இனி வெளியே என்ன லெட்டர் இருக்கு எஃப். ஸோ எஃப்க்கு போவோம். அங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளியே இருக்கிற லெட்டரை பார்க்கணும். அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கு. அப்போ 3 அப்படியே போட்டிருக்கிறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும் 2x + k -2. இனி இந்த 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிட்டு 3 × 2 6x, 3k -2. இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் இது எக்ஸ் டேர்ம், இது கே டேர்ம், இது கான்ஸ்டன்ட். சேம் டேர்ம்ஸ் இருந்தால் தான் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். ஸோ இனி ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி காம்போசிஷன் எஃப். ஆனால் நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன போடணும் ஆஃப் எக்ஸ் போடணும். இனி அப்போ என்ன வரும் ஃபர்ஸ்ட் லெட்டரை வெளியே விடுவோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ 3x -2. ஸோ அந்த 3x -2 போட்டிருக்கிறோம். இனி வெளியே என்ன லெட்டர் இருக்கு ஜி. அப்போ ஜிக்கு போவோம். ஜியில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெளியே என்ன லெட்டரோ அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது. ஸோ என்ன வரும் 2 × எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டேன் 3x -2 + k. இனி இந்த 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 3 6x, 2 × 2 -4 + k கிடைச்சாது. இனி நமக்கு தந்திருக்கிற கண்டிஷன் என்ன தந்திருக்கிறாங்க எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். இந்த ரெண்டு ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் 1ல் இருந்தோம் 2ல் இருந்து என்ன எடுக்கிறான் எஃப் காம்போசிஷன் ஜியை அப்படியே எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்ன இருக்கு ஜி காம்போசிஷன் எஃப் இருக்கு, அதை அப்படியே எழுதியிருக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது ரெண்டுலையும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு 6x இருக்கு, இங்கேயும் 6x, சிம்பிள் ரெண்டுக்குமே ப்ளஸ். ஸோ ரெண்டு ஈக்குவல் டேர்ம்ஸ் ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால அது கட் ஆகும். மிச்சம் உள்ளதை எழுதுறேன். 3k -2, இங்கே என்ன இருக்கு -4 + k. இனி நமக்கு here we have to find the value of k. ஸோ k ஃபைண்ட் அவுட் பண்ணனா. ஸோ k டேர்மை ஒரு சைடு வைப்போம். இந்த 3k அப்படியே இருக்கட்டும். வலது பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் கே என்ன ஆயிரும்னா இடது சைடில் வரும். ப்ளஸ் இடது சைடில் வரும்போது மைனஸ் ஆயிட்டு. அகெயின் இங்கே -4 அப்படியே இருக்கும். இந்த -2 இங்கே போகும்போது என்ன ஆயிட்டுன்னா +2 ஆயிட்டு. இனி என்ன 3k - k. இந்த கேக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஆனால் என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 சும்மா போட்டிருக்கிறேன். 3k - 1k. அப்போ என்ன கிடைக்கும் 2k. இது மைனஸ் இது ப்ளஸ். பெரிய லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டு லார்ஜஸ்டோட சிம்பிள். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிட்டு 2k -2. இனி இதில் k வேணும். இந்த 2 வந்து என்ன ஆயிரும் டினாமினேட்டரில் வரும். 2 கட் ஆயிரும். சிம்பிள் என்ன இருக்கு மைனஸ்.
ஸோ நமக்கு என்ன கிடைச்சது -1. ஸோ கேயோட வேல்யூ கிடைச்சது. நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த சம்மில் எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி. ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க, வெளியே என்ன லெட்டர் இருக்கிறதோ அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக பிராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணும். லைக்வைஸ் த செகண்ட் ஒன். அடுத்து என்ன செய்யணும், ரெண்டும் ஈக்குவல் என எடுக்கணும். பிகாஸ் இந்த ப்ராப்ளம் இட் செல்ஃப் கிவன் எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். அதை வச்சு செய்யணும். ஸோ இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.